நான் கண்டுபிடிச்சேன் எப்படி 8 நிமிஷத்துல உன்னை டாப் ஸ்டூடெண்ட் மாதிரி படிக்க வைக்கிறதுன்னு. உனக்கு தெரியும்ல அந்த ஃபீலிங். படிக்க முயற்சி பண்ற ஆனா மூளை வேலை செய்யலன்னு பாவம்டா. கண்கள் கலங்கிடும். நோட்ஸ் எல்லாம் ஏலியன் லாங்குவேஜ்ல எழுதிய மாதிரி இருக்கும். சட்டன்னா முழங்கையை சுரிஞ்சா கூட அதிக சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, இது உன்னை முட்டாளா உணர வைக்கும். ஆனா ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா நீ தலையில்லாத கோழி மாதிரி படிக்கிறதுன்னு நிறுத்துறது எப்படின்னு கண்டுபிடிக்கல. இந்த வீடியோல டாப் ஸ்டூடெண்ட் மாதிரி படிக்க 8 ட்ரிக்ஸ் காட்ட போறேன். உனக்கு படிக்க தெரியாதுன்னு நினைச்சாலும் கூட, அல்லது உன் மூளை உருளைக்கிழங்கு மோட்ல ஓடிச்சாலும் கூட. சரி, ஆரம்பிக்கலாம். 8 உன் ஹை பெர்ஃபார்மன்ஸ் அடையாளத்தை உருவாக்கு. இப்போ படிக்க எனக்கு மனசு இல்லைன்னு சொல்ற டிஸ்னி பிரின்சஸ் மாதிரி நடந்துக்காதே. ஓ, ரொம்ப சரி. அப்போ எப்போ உன் ராஜகுமாரிக்கு மனசு வரும்? எக்ஸாம் 6 மணி நேரத்துல முதல் கேள்விலேயே மனநிலை சரியில்லாம போயிருக்கும்போது பெரியவளா ஆகு முட்டாளே. டாப் ஸ்டூடெண்ட்ஸ் அற்புதமான ஸ்பைரேஷனுக்காக காத்திருக்க மாட்டாங்க. அவங்க யாருன்னு தீர்மானிச்சிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி சேஞ்சா படிக்கிற காட்டும் பிராண்டி. சுவரை தின்னணும்னு ஆசைப்பட்டாலும் படிப்பேன். அதுதான் உயர் செயல்திறம். படிக்கணுமா வேண்டாமான்னு நீ கேட்க மாட்ட. பல் துலக்கிற மாதிரி, உன் கோடாரிய பயன்படுத்தாம இருக்கிற மாதிரி. சரி கேளு, உன் மூளை ஒரு ஏமாளி ஸ்பாஞ்ச். நீ என்ன கொடுத்தாலும் நம்பும். எனக்கு இதுல ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இரு. பூம், உண்மையாச்சு. ஆனா என்னால எப்பவும் படிக்க முடியும்னு நினைக்கிற ஒரு பைத்தியக்காரி நான்னு சொல்லு. உன் மூளை ஐயோ இப்போ நாம இப்படித்தான் இருக்கணும் போலன்னு நினைச்சிடும். அதை ஏமாற்று, அதை கையாள். உண்மையா இருக்கும் வரைக்கும் பொய் சொல்லு. நீ தோல்வியாளர் இல்ல. நீ தோல்வியாளர்னு நீயே பிடிவாதமா இருந்தா மட்டும்தான் 7. படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லட்சியத்தை வை. உன் மாஸ்டர் பிளான் புத்தகத்தை திறந்து வெறுமையா பார்த்துட்டு சின்னதா படிச்சிடலாம்னு சொல்றது தானா? கனவு காணுற டெலிடப்பியா நீ? சீரியஸா இரு. மைக்ரோவேவ்ல சூடாக்கப்பட்ட கோப்லினா நீ? அது படிப்பு திட்டம் இல்ல. அதுதான் உன் ஹைலைட்டரை வரிசைப்படுத்தவும் கியூ டிப் உபயோகிச்சு கீபோர்ட் சுத்தம் பண்ணவும் ஒன்னும் கத்துக்காம இருக்கவும் காரணம். உண்மையான டாப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் வருவாங்க. ஐயையோ, இந்த பிசிக்ஸ் பிரச்சனைகளை தீர்க்க போறேன். 10 ஃபிளாஷ் கார்டுகளை மார்ஷ்மெல்லோ மாதிரி பொசுக்க போறேன். இந்த எஸ்ஸே பத்திய முடிச்சிடுவேன். மைனஸ் என் ஆத்மா உடைஞ்சாலும் கூட. அப்படிதான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்க கொஞ்சம் படிச்சிடலாம், இன்னும் சொல்லற வம்பு இல்லாம. ஒரு இலக்கு 10 இல்ல, 0 இல்ல, 1. சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை. சரியா சொல்லு. 6. படிக்க போறதுக்கு முன்னாடி இதை ChatGPT கிட்ட கேளு. அடப்பாவி, இன்னும் நல்ல மாணவன் மாதிரி எல்லாத்தையும் படிக்க முயற்சி பண்றியா? அது ரொம்ப கியூட் மைனஸ் அண்ட் நம்பா இருக்கு. உனக்கு சொல்ல சாரி ஸ்டீன், ஆனா எல்லா டாபிக்களும் ஒரே மாதிரி இல்ல. சில விஷயங்கள் முக்கியம், மீதி எல்லாம் அகாடமிக் ஃபில்லர். யாருக்கும் கவலை இல்ல, ப்ரொஃபசர் கூட இல்ல. அங்கதான் 80 முதல் 20 வரை ரூல் வரும். 80 விழுக்காடு ரிசல்ட்ஸ் கொடுக்கிற 20 விழுக்காடு கான்டென்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. மீதி எல்லாத்தையும் ஸ்கிம் பண்ணு, முழுசா இக்னோர் பண்ணு அல்லது எரிச்சிடு. சரி, எரிக்காதே. குரூப் ப்ராஜெக்ட் நோட்ஸ்னா மட்டும் எரிச்சிடு. இதோ ஃப்ரீ சீக்ரெட் டிப் உனக்கு. சரிங்களா? நீங்களே புரிஞ்சுக்கோங்க டான்ஸ்டீன். அதுக்குத்தான் இந்த ChatGPT இருக்கு. இந்த கேள்வியை நான் உருவாக்கினதுக்கு காரணம் உங்களுக்கு 80 விழுக்காடு ரிசல்ட்ஸ் கொடுக்க போற 20 விழுக்காடு டாபிக்ஸை கண்டுபிடிக்க உதவுறது. முக்கியமான கான்செப்ட்ஸ், சாதாரண தவறுகள், கேள்வி ஃபார்மேட்ஸ், எப்படி சீக்கிரமா ஸ்மார்ட்டா படிக்கணும்னு எல்லாத்தையும் நல்லா விளக்கி தருவாங்க. அதுவும் ரொம்ப சாதாரணமா இல்ல. நான் உருவாக்கின சிஸ்டத்தோட ஒரு பாகம் அது. உலகத்துல இருக்கிற மாணவர்கள் 80 விழுக்காடு குறைவா படிச்சுட்டு டாப் கிரேட்ஸ் வாங்குறதுக்கு உதவி பண்ற அந்த சிஸ்டம். எல்லாரும் சாத்தியமில்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்தை நான் சாதிக்கவும் அந்த சிஸ்டம் தான் உதவியது. லத்தீன் அமெரிக்காவோட நம்பர் 1 யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரோக்ராம்ல சேர்ந்தேன். ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ல 12 சீட்ஸுக்கு மட்டும் போட்டி. அதையும் எல்லாத்தையும் நானே தனியா செஞ்சேன், ஒரு உதவியும் இல்லாம. எனக்கு எதிரில படிச்ச மாணவர்கள் எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி பிரைவேட் டியூட்டர்ஸ் வச்சு படிச்சாங்க. ஆனா நான் வீட்லயே நான் உருவாக்கின சிஸ்டம் மட்டும் வச்சு படிச்சேன். சூப்பரான விஷயம் என்னன்னா, இது வேலை பண்ணுது. நீங்க மொத்தமா ராட்சசன் மாதிரி படிப்புல பாஸ் ஆக மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்னடா டல்லா இருக்கீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்க மார்க்ஸை ரொம்பவே ஏத்திக்க உதவும் எனக்கு சொந்தமான ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்காக. நேரம் கொஞ்சம் கூட கழிக்காம இந்த SQ3R டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. இன்னும் புத்தகத்தை படுக்க போற கதை மாதிரி படிச்சிட்டு இருக்கீங்களா? எதுவும் ஞாபகம் வரலன்னா
அதுக்கு நீங்களே காரணம். SQR டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்க. இது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் டிரான்ஸ்மிஷன் இல்ல, சர்வே குவெஸ்டியன் ரீட் ரெசிட் ரிவ்யூன்னு சொல்றேன். முதல்ல டிடெக்டிவ் கிரைம் சீன்ல சர்ச் பண்ற மாதிரி சர்வே பண்ணுங்க. ஹெட்டிங்ஸ், போல்ட் வேர்ட்ஸ், டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. அப்புறம் நீங்க என்ன படிக்க போறீங்கன்னு கேள்வி கேளுங்க. இதோட யூஸ் என்ன? எனக்கு ஏன் இது வேணும்? ஃபங்கஸ் ரிப்ரொடக்ஷன் டாபிக் இருந்தா கேள்வி சரியா தான் இருக்கு. அப்புறம் ரீட் பண்ணுங்க, ஸ்கிம் பண்ணாதீங்க. புத்திசாலி மாதிரி ரீட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க படிச்சதை உரக்க சொல்லுங்க, உங்ககிட்ட சொல்ற மாஹ்னி மாதிரி. சரி, முக்கியமான விஷயங்களை மறுபடியும் சொல்றேன் பாருங்க. உங்க மீன் மாதிரி மறதி இருக்கிற மூளைக்கு இது ரொம்ப முக்கியம். 4வது டிப்ஸ் இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க. 2 கேள்விக்கு பதில் சொன்ன உடனே சோர்ந்துட்டீங்களா? அடப்போங்கடா. டாப் மாணவர்கள் எல்லாம் ஐயோ 5 நிமிஷம் படிச்சாச்சு, 3 மணி நேரம் டிக்டாக் பார்க்கணும்னு சொல்லுவாங்களான்னு நினைக்கிறீங்களா? இல்லடா, சோம்பேறி மூளைக்காரீங்களா? அப்போதான் இந்த இன்னொன்னு ஹேக் வேலை செய்யும். உங்க மூளை அழுது போதும்டான்னு கெஞ்ச ஆரம்பிச்ச உடனே சும்மா இரு. இன்னொன்னு மட்டும் பண்ணு. இன்னொரு பாரா, இன்னொரு கணக்கு, இன்னொரு ஃபிளாஷ் கார்டுன்னு சொல்லுங்க. சின்னதா தோணும், ஆனா இது ஒரு பொறி, நல்ல பொறி. ஏன்னா இன்னொன்னு பண்ணின உடனே உங்க முட்டாள் மூளைக்கு ஐயோ எதுவும் ஆகலைன்னு புரியும். அப்புறம் நீங்க கொண்டே போவீங்க. தெரிஞ்சிக்கிறதுக்குள்ளே நல்ல மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி 40 நிமிஷம் படிச்சாச்சு. 3வது நடந்துட்டு ஃபிளாஷ் கார்டு ரிவைஸ் பண்ணுங்க. அடப்போங்கடா. உங்க மேஜையில குனிஞ்சு மனம் வருத்தப்பட்ட இறால் மாதிரி உட்கார்ந்துட்டு உண்மைகளை மனப்பாடம் பண்றீங்களா? சூப்பரா இருக்கு என்ஸ்டீன். சரி, இன்னொரு அருமையான அடியா. உங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு ஃபிளாஷ் கார்ட்ஸ் படிச்சுக்கிட்டே ஒரு நடை போங்க. ஆமா, சொன்னேன் நடை. உங்க உடம்பு நாற்காலியில கரைஞ்சு போற மாதிரி இருக்கும்போது மூளை சூப்பரா வேலை பண்ணுன்னு தெரியுமா? நடமாட்டம் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். அந்த போர் அடிக்கிற அனடாமிக் டேர்ம்ஸ் படிக்கிறது சாத்தியமா இல்லைன்னு நினைச்ச தண்டனை இல்லாம சீக்ரெட் ப்ரொடக்டிவிட்டி ஹேக் மாதிரி தோணும். ஃபோன்ல குவிஸ்லெட் யூஸ் பண்ணுங்க, அல்லது சூப்படியா உண்மையான ஃபிளாஷ் கார்ட்ஸ். வீட்டுக்கு சுத்தி ஒரு லாப் போங்க. அறையில பேய் பிடிச்ச மாதிரி ஓட்டி போங்க. என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனா அங்கேயே உட்கார்ந்து எதுவும் ஞாபகம் வரலன்னு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்காதீங்க. நீங்க செடி இல்ல, நகருங்க. 2 24 மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் படிங்க. என்ன நினைக்கிறேன்? நீங்க கிளாஸ் போய் புரிஞ்ச மாதிரி தலையாட்டின்னுட்டு எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி வரை அந்த கசட்ற நோட்ஸ்ல கண் கலங்கி அழுவாங்க. கொஞ்சம் கூட புரியலன்னு கிறுகிறுப்பா கரடி மாதிரி. சரியா சொன்னேனா? அதனாலதான் உங்க மூளை அரைக்குறை தகவல்களை ஸ்பாம் மெயில் மாதிரி தூக்கி போடுது. சரி பண்ற வழி இதுதான். 24 மணி நேரத்துக்குள்ள நோட்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க. அடுத்த வாரம் இல்ல, புதன் கிரகம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இல்ல, 24 மணி நேரம். அதுதான் அற்புதமான சாத்திய காலம். உங்க மூளை எதையாவது சேமிக்கணுமா இல்ல குப்பை தொட்டியில வீசணுமா முடிவு பண்ற நேரம். நீங்க ஒரு பழங்கால சாமியார மாதிரி எல்லாத்தையும் புதுசு பண்ண வேண்டியதில்லை. சட்டனை பார்த்து முக்கியமான பகுதிகளை ஹைலைட் பண்ணுங்க. சின்ன சின்ன வினா விடை பண்ணிக்கோங்க. உங்க மூளைக்கு அது முக்கியம்னு காமிச்சிடுங்க. இல்லன்னா சரி, வாழ்த்துக்கள், நீங்க பாடத்துல உட்கார்ந்து ஒன்னும் பயன் இல்ல. உங்க நோட்டு ஒரு பயனற்ற காகித துண்டு மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னு, பிறகு படிச்சுக்கலாம் என்ற மனநிலையை நொறுக்குங்க. பிறகு படிப்பேன்னு சொல்றீங்களா? எப்போ? பன்றிகள் பறக்கும்போது? உங்க மாக்கு ஏற்கனவே கல்லறையில போயிடுச்சுன்னா? உண்மையா இருங்கடா சோம்பேறி. அந்த பலவீனமான மனநிலை தான் நீங்க எப்பவும் பின்னால விழுந்து எல்லா தேர்வுக்கும் முன்னாடி அழறதுக்கு காரணம். சிறந்த மாணவர்கள் பிட்சா டெலிவரி போல உத்வேகத்துக்காக காத்திருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு சூப்பரான சிஸ்டம் இருக்கு. சரி, மூளை இல்லாத சமாளிக்க முடியாத எந்திரம் மாதிரி இருக்காதீங்க. இந்த குப்பை மனநிலையை அது உங்களை நொறுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நொறுக்கிறதுன்னு சொல்ற வீடியோவை பாருங்க. நீங்க காமிக்காட்டீங்கன்னா சரிங்க, நீங்க